இப்போ நம்ம யமதர்மன் இருக்கிற ஏரியா வந்து நம்ம அதல விதல சுதல அந்த பாதாளம் ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவில் கடைசியில் இருக்கார். இப்போ அவர் வந்து இப்படி அந்த யூனிவர்ஸில் சுற்றி வரும்போதும், அந்த குந்தி வந்து அந்த பாண்டுவோடு சேர்ந்து சுற்றி வரும்போதும், அந்த யமதர்மன் ராஜா கிட்ட வரும்போது இவங்க வெடித்து செதறாங்க. அப்போ இவங்க கிட்டேருந்து வெளிவந்த கிரகம் வந்து யுதிஷ்டிரன் அப்படின்னு சொல்லி பேர். தர்மராஜன் அப்படின்னும் சொல்கிறாங்க இவருக்கு ஏன் யுதிஷ்டிரன்னா, யுத்தத்தில் ஸ்திரமாய் இருப்பவர். தர்மருக்கு வந்து பரத வம்சி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கும். ஏன்னா பரதன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து அடுத்து பரத்வாஜர் வந்து அந்த குரூப்பில் வந்தவர் தர்மர். அஜட சத்ரு அப்படின்னு ஒரு பேர் இவருக்கு. இவர் வந்து அஜமீடன் குரூப்பில் வந்தவர். அதனால் அந்த குரூப்புக்கு யாரெல்லாம் எதிரிகளோ அவங்கெல்லாம் இவருக்கும் எதிரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு வந்து ஜேஷ்ட கவுண்டேயா அப்படிங்கிற பேர் கூட இருக்குது. ஜேஷ்டனா மூத்த. நம்ம கூட கல்யாண பத்திரிகையில் எழுதும்போது சேஷ்டகுமாரன் அப்படின்னு எழுதுவோம்ல, மூத்த மகன் அப்படிங்கிறதுக்காக. இவர் பாண்டு புத்திரர்களில் மூத்தவருங்கிறதுனால இவருக்கு வந்து அந்த பேர். இவருக்கு சர்வ பௌமன், அதாவது மொத்த அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் வந்து எல்லாத்துக்கும் இவர் வந்து சக்கரவர்த்தி, மொத்த அந்த கிரக கூட்டங்களுக்கும். அதனால சர்வ பௌமன். அஞ்ஞான வாசம் போகும்போது இவரோட பேர் வந்து கங்கன். இப்போ வந்து இவருக்கு ஏன் வந்து யுதிஷ்டிரன்னா, இவர் வந்து ஒரு சமயம் நம்ம சல்லியனை போரில் வந்து சண்டை போட போகிறாரு. அப்போ அந்த சல்லியன் வந்து 16,000 யானைகள் பலம் கொண்ட கிரகமாக. அப்போ ஏதாச்சும் ஒரு கிரகம் வந்து எதிர்த்தாப்பில் வந்து சல்லியன் மேலே மோதிடுச்சுன்னா அந்த கிரகம் உடஞ்சி போயிடுமா. ஆனால் அந்த யுதிஷ்டிரன் என்ன பண்ணுவார், இப்போ ஒரு ரவுண்டு சுற்றி வரும்போது தான் மோத முடியும் கிரகங்களால். அடுத்த கிரகம் மேலே அப்படி மோத முடியாது. ஒவ்வொரு சர்க்கிள் சுற்றி வருவாங்க. அப்போ வந்து சல்லியன் மேலே சாஃப்டாக மோதுறது, அடுத்த ரவுண்டு வரும்போது சாஃப்டாக மோதுறது. ஓங்கி வேகமாக மோதாமல் அப்படி மோதி கடைசி வரைக்கும் யுத்தத்தில் ஸ்டெடியாக இருந்ததுனால ஸ்திரமானவர் யுத்தத்தில் யுதிஷ்டிரர். இந்த யுதிஷ்டிரர் அப்படிங்கிற கிரகம் வந்து மிச்ச கிரகத்தை விட ஒரு 4 இன்ச்சு உயரத்தில் தான் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த யுதிஷ்டிரர் கிரகத்தோட அந்த கலர் எப்படி இருக்கும்னா, அப்படி தகதகன் கோல்டன் மூன் மாதிரி இருக்குமா இந்த கிரகத்தோட சவுண்ட். இப்போ நம்ம இந்த மகாபாரத கிரகங்கள் உருவாகிறதுக்கு குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், இந்த 4 கிரகங்கள் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. சூரியன், அதுக்கப்புறம் 5 கிரகங்களும் முக்கிய பங்கு வகிக்குது. இப்போ இந்த சந்திரன் யார்கிட்ட இருந்து வந்தார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த சந்திரன் வந்து நம்ம வந்து சப்த ரிஷி மண்டலம், அதாவது 7 ரிஷிகளோட மண்டலத்தில் அத்திரி அப்படிங்கிற கிரகம் பிரம்மா கிட்டேருந்து 10 கிரகங்கள் வெடிக்கும்போது இந்த அத்திரிங்கிற கிரகம் ஒரு கிரகம். அதே போல் ஸ்வாயம்புவ மனு கிட்டேருந்து 5 கிரகங்கள் வெடிக்குது. அதில் ஒரு பெண் கிரகம் இருக்குது. அந்த பெண் கிரகம் வந்து 2ஆவதாக வெடிக்கும்போது அனுசூயை அப்படிங்கிற கிரகமாக வெடிக்குது. இந்த அத்திரியும் அனுசூயையும் ஒருத்தங்க சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சமயம் அத்திரி கண்ணில் ஒரு சொட்டு ஆனந்த கண்ணீர் வடிஞ்சிச்சான். அந்த ஒரு சொட்டு தான் நம்ம சந்திரனா. அப்போ அத்திரி அப்படிங்கிற கிரகம் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் எவ்வளோ பெருசாக இருக்கும். நம்ம சந்திரனே இப்போ ஒரு சொட்டு இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா, அப்போ அதனால தான் நம்ம வந்து சந்திரனை வந்து மனோகாரகன், எமோஷனலுக்கு காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நீர்லேருந்து வந்ததுனால தான் நீர் போன்ற இடத்துல தான் அந்த சந்திரன் இருப்பார். நீருக்கு காரகன் சந்திரன், தாய்க்கு காரகன் அப்படிலாம். அதே போல் நம்ம சூரியன் வந்து
சுவாரோசிஷ மன்வந்திரம், அதாவது செகண்ட் மன்வந்திரம். 71 சதுர்யுகங்கள் கொண்டது ஒரு மன்வந்திரம். நம்ம இப்போ 7th மன்வந்திரத்தில் இருக்கோம். வைவஸ்வத மன்வந்திரத்தில் செகண்ட் மன்வந்திரத்திலே சூரியன் வந்துட்டார். அப்பயே சூரியன்கிட்டேருந்து வெடித்து வந்தவர் குரு அப்படிங்கிற ஜூபிட்டர் அப்படிங்கிற மாபெரும் கிரகம். அதே மாதிரி நம்ம சுவாயம்புவ மனுக்கிட்டேருந்து ஒரு பெண் கிரகம் வெடிச்சிச்சு. அதிலிருந்து 7ஆவதாக ஒரு கிரகம் வெடிக்குது, கியா தேவி. அவங்களுக்கும் பிரகுக்கும் பிறந்தவர் தான் நம்ம சுக்கிரன். அதுக்கப்புறம் நம்ம புதன் என்ன ஆகிறாரு, இப்போ நம்ம குருவை வந்து தாரை அப்படிங்கிற கிரகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. அது வந்து நம்ம இந்த குரூப்பில் கடகம்ங்கிற ஏரியாவுக்கு வரும்போது நம்ம எர்த்துக்கு பக்கத்தில் வந்துடும். நம்ம கடக ராசிக்கு குரு வரும்பொழுது நம்ம சந்திரனுக்கும் பூமிக்கும் ரொம்ப பக்கத்தில் வந்துடுவாங்க. அப்போ வந்து திருப்பி அந்த கடகராசிக்கு வரும்போது இன்னொரு 12 வருஷங்கள் வந்துடும். இப்போ அந்த 12 வருஷங்களில் அவருக்கு திருப்பி வர்றதுக்குள்ளேயும் தாரை அப்படின்னு அவரோட உபகிரகம், அவரை சுற்றிக்கிட்டு இருந்த கிரகம் வந்து இங்கே கடகராசியிலே சந்திரனோட தங்கிரும். இப்போ நம்ம சோலார் சிஸ்டமில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டைமில் வந்து தாரை அப்படிங்கிற கிரகம் வெடித்து செதறி புதன் அப்படிங்கிற கிரகமாகத்துக்கு பிறக்குது அவங்களுக்கு. இப்போ இந்த புதன் கிரகம் வந்து கன்னி ராசியில் சுற்றும்போது இவருக்கு வந்து புரூரவசு அப்படிங்கிற கிரகம் வெடித்து, அந்த புரூரவசுங்கிற கிரகம் இப்போ நம்ம சோலார் சிஸ்டம்லே இல்லை. இப்போ இந்த கிரகங்கள் புதன், சுக்கிரன், சந்திரன் வெடிக்கலை. ஆனால் சந்திரன் கிட்ட இருந்து சுற்றும் பொழுது வெடித்தது புதன் கிரகம், தாரை கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குரு. இந்த கிரகங்கள்லேருந்து வெடித்த கிரகங்களோட அந்த போரை பற்றி சொல்கிறது தான் இந்த கதை. இப்போ நம்ம குந்தி வந்து அப்படின்னு நம்ம பாண்டுவோட சுற்றிக்கிட்டு இருக்கும்போது வாயு அப்படின்னா காற்று. அந்த காற்று வந்து பயங்கரமாக அடித்ததில், ஏன்னா எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது உலகத்தில், அந்த யூனிவர்ஸில் காற்றுக்கு. அது வந்து அந்த குந்தி மேலே மோதும்போது குந்தி உடஞ்சி பீமன் அப்படிங்கிற கிரகமாக வெடிக்கிறாங்க. இதே மாதிரி தான் ஏற்கனவே அஞ்சனை அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சு. அதுலேருந்து வெடித்து செதறினவர் தான் அனுமர். அஞ்சனை புத்திரன் அனுமர். அப்போ அனுமர் வந்து பீமனுக்கு அண்ணன் அப்படிங்கிற மாதிரி வர்றாரு. ஒரு முறை பீமன் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது காட்டில் அந்த மில்கி வேல, அப்போ இந்த அனுமர் வந்து ரொம்ப வயதான கிரகமாக இவரோட சுற்றுவட்ட பாதையில் வந்து பீமன் சிக்கிக்கிடுவார். ஆனால் பீமனால் வெளியவே வர முடியல. அதுக்கப்புறம் அந்த யுதிஷ்டிரன், அர்ஜுனன், குந்தி, திரௌபதி, நகுல சகாதேவர்கள் இவங்களோட ஈர்ப்பு விசையில் அப்புறம் பீமன் இழுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க ஏரியாவுக்குள்ளே போவார். பீமனுக்கு வந்து ஃபஸ்ட்டு இடும்பன் அப்படிங்கிற ஏரியாவில் இடும்பனோட கிரகம் மேலே வந்து பீமன் மோதி அவரோட தங்கை கிரகமான இடும்பி வந்து பீமனை சுற்ற ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்தவர் தான் கடோத்கஜன். இந்த கடோத்கஜன் வந்து முரண் மகள் அகிலாவதி அப்படிங்கிற மௌரவி, ரவினாலே சூரியன் தான். இவங்க வந்து கடோத்கஜனை சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு பர்பரீகன், அதுக்கப்புறம் இன்னும் 2 கிரகங்கள் இவரை சுற்ற ஆரம்பிச்சுக்கிது. நெக்ஸ்ட்டு பீமனுக்கு வந்து திரௌபதி கிட்டேருந்து பிறந்த கிரகம் வந்து சூத சேமன். அதுக்கப்புறம் 3ஆவதாக வலந்தாரா அப்படிங்கிற கிரகம் காசி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து வந்து பீமனை சுற்றுவாங்க. இப்போ ஆக்சுவலாக தாரா அப்படின்னாலே நட்சத்திரம் அப்படின்னு பேர். இப்போ இவங்க பீமனை 3ஆவது சுற்றினவங்க வலந்தாரா. இவங்களுக்கு வந்து சர்வக்யன் அப்படிங்கிற கிரகம் பிறக்கும். அந்த சர்வக்யன் இல்லைன்னா ஸ்வர்ணாக்கர, அப்படி ஸ்வர்ணம் போல் ஜகஜகான்னு இருப்பாங்களாம்.
அதனால அந்த பேர். அவங்களுக்கு 2 பேர் பிறக்கிறாங்க. ஸ்வர்ணசேனா வபுஸ்தமா அப்படிங்கிற பெண் கிரகமும் ஒரு ஆண் கிரகமும். இந்த வபுஸ்தமா அப்படிங்கிற அந்த பெண் கிரகத்தை தான் நம்ம ஜனமேஜயன் மகாராஜா பரீட்சித்தோட வந்த கிரகம் ஜனமேஜயன். ஜனமேஜயனை இந்த வபுஸ்தமா அப்படிங்கிற கிரகம் சுத்த ஆரம்பிக்கும். இந்த பீமன் வந்து இந்த 100 கௌரவர்கள் இருந்தாங்கள்ல, அத்தனை பேரையுமே பீமனே மோதி மோதி எல்லாத்தையும் உடச்சி சுக்கு நூறு ஆக்கிடுவார். ஒரு ஏரியாவில் வந்து பகாசூரன் அப்படிங்கிற கிரகம் இருக்குமா. அந்த ஏரியாவில் சுற்றிக்கிட்டு இருந்த கிரகங்களை எல்லாம் வந்து தினம் ஒரு கிரகமாக உடச்சிக்கிட்டு இருக்குமா. அப்போ அந்த ஏரியாவுக்கு பீமன் வரும்போது பீமன் மேலே மோதி அந்த பகாசூரன்கிற கிரகம் அதுவே அப்புறம் கிர்மிரன் அப்படிங்கிற கிரகத்தையும் உடச்சி நொறுக்கியிருப்பார் பீமன். அதுக்கப்புறம் விராடம்ங்கிற ஏரியாவில் அஞ்ஞான மாதம் போவாங்கள்ல இவங்க. அப்போ அங்கே கீசகன்னு ஒரு கிரகம் இருக்கும், பெரிய கிரகம். அந்த கிரகத்தை இரவு நேரத்தில் மோதி, யாருக்குமே தெரியாத நேரத்தில் மோதி உடச்சி சுக்கு நூறாக்கி. பீமனுக்கு விராட ஏரியாவில் வல்லவன் அப்படிங்கிற நம்ம அஜமீடன் குரூப்பில் பிரகதரன் அப்படிங்கிறவர் குரூப்பில் வந்து ஜராசந்தன் அப்படிங்கிற ஒரு கிரகம் பிறக்குது. இது பிறக்கும்போதே 2 பாதியாக பிறக்குது. அப்போ அந்த ஏரியாவில் வந்து ஜரா அப்படிங்கிற மாபெரும் ராட்சச கிரகம் வந்து இந்த 2 பகுதியிலையும் மோதினோன்னா அந்த 2 ஜாம் ஆகி ஒரே கிரகமாகிருச்சு. ஜராவினால் சந்திக்கப்பட்டு சேர்க்கப்பட்ட கிரகம்னால இவருக்கு பேர் வந்து ஜராசந்தன். இவர் வந்து உடஞ்சாலும் திருப்பி அந்த அட்ராக்ஷன் பவரில் ஜாயின் ஆகிக்கிடுவார். இப்போ இந்த ஜராசந்தன் அப்படிங்கிற கிரகம் வந்து கிருஷ்ணரோட குரூப் மேலே மோதிக்கிட்டே இருந்ததுனால அந்த ரிப்பல்ஷன் பவரில் கிருஷ்ணர் வந்து அவரோட குரூப்பு கிரகங்களோட சேர்ந்து அப்படி துவாரகாங்கிற அந்த ஏரியாவுக்கு அகல வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு வந்த பீமன் வந்து இந்த ஜராசந்தனோட மோதி அந்த போர்ஷன் வந்து திருப்பி ஒட்டுச்சான். அதுக்கப்புறம் அந்த போர்ஷனை மோதி வேகமாக வேறு திக்கில் போனதுக்கப்புறம் அது ஒட்டாமல் உடஞ்சி சுக்கு நூறாக ஆயிடுச்சான். அதனால் பீமன் வந்து ஜராசந்தனையும் உடச்சி. இந்த பீமன் கிட்டேருந்து வந்தார்ல கடோத்கஜன், இவருக்கு ஏன் இந்த பேருனா இவர் வந்து முள்ளுன்னு இருப்பாராம், எந்த மேடு பள்ளமும் இல்லாமல் வழுக்க மண்ட மாதிரி. அதனால இந்த பேராம். நம்ம குந்தி வந்து மௌனாவது வந்து இந்திரன் அமராவதி அப்படிங்கிற ஏரியாவை சுற்றும்போது அந்த இந்திரன் கிட்டேருந்து வெடித்த கிரகம்தான் நம்ம அர்ஜுனர். இவருக்கு நிறைய பேர் இருக்குது. பார்த்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தனஞ்சயன், நிறைய செல்வத்தை கொடுக்குறவர். அதுக்கப்புறம் விஜயன், வெற்றி வகை சூடுறவர். அப்புறம் இவர் வந்து ஸ்வேத வாகனர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரோட அந்த கிரகம் வந்து வெள்ளை கலரில் இருக்குதான். இவர் வந்து அந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர். இந்த அர்ஜுன் அப்படிங்கிற கிரகம் வந்து லெஃப்ட் சைடும் சுற்றும், ரைட் சைடும் சுற்றும். அதுதான் அந்த காண்டீபம். எந்த சைடுனாலும் சுற்றி மோதக்கூடிய கிரகம் எதிராளியை. இப்போ நம்ம பரதனுக்கு அப்புறம் வேறு கிரகங்கள் வெடிக்கவே இல்லை. அதனால் நம்ம வந்து குரு வந்து அவரோட அண்ணன் கிட்ட சுற்றிக்கிட்டு இருந்த பெண் கிரகத்தின் மேலே மோதினதுல குரு உடஞ்சி பரத்வாஜர் அப்படிங்கிற கிரகமாக வர்றாரு. இந்த பரத்வாஜர் வந்து சப்தரிஷி மண்டலத்துக்கு போயிடுறாரு. அவர்கிட்டேருந்து வெடித்து வந்த கிரகம்தான் துரோணர். இந்த துரோணர் என்ன பண்ணுறாரு, இந்த குரூப்பில் கிருபி அப்படிங்கிற கிரகத்தை சந்தனு மகாராஜா இழுத்துட்டு போவார். அந்த சுற்று வட்டத்தில் இருந்த கிருப்பியை வந்து துரோணர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிடுவார். இந்த பரத்வாஜர் குரூப்லே வந்து அஜமீடன் அப்படின்னு ஒரு கிரகம் வரும். அதுக்கு வந்து 5 கிரகங்கள் அந்த குரூப்பில் வெடிப்பாங்க. அவங்க வந்து முத்கலன்,
எவினரன், பிரகதீஸ்வன், காம்பில்யன், சிரஞ்சுசயன் இவங்க தான் பாஞ்சாலர்கள். இவங்க இருந்த ஏரியா தான் பாஞ்சால தேசம் அப்படின்னு ஆச்சு. இப்போ இந்த கிரகங்கள்லேருந்து வந்தவங்க அந்த திவோதாசன், அகலிகை இவங்கக்கிட்டேருந்து வந்தவங்க தான் அந்த கிருப்பா கிருப்பி அந்த குரூப்பு. அப்புறம் இந்த குரூப்லேருந்து வந்தவர் சந்தனு மகாராஜா, அதுக்கப்புறம் ஜராசந்தன்லாம் இந்த குரூப்லேருந்து வந்தவர் தான். இப்போ இந்த பாஞ்சாலர்களில் முத்கலன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர்கிட்டேருந்து நிறைய கிரகங்கள் வெடிக்குது. அதில் சோமகன் அப்படிங்கிற கிரகத்துக்கு 100 கிரகங்கள் வெடிக்குது. அந்த 100ஆவதாக வெடித்த கிரகத்துக்கு பேர் பிரஷதன். அந்த கிரகத்திட்டருந்து வெடித்த கிரகம்தான் நம்ம துருபதன் அப்படிங்கிற கிரகம். இந்த கிரகத்திட்ட இருந்து தான் திரௌபதி அப்படிங்கிற கிரகம் வருது. இதிலிருந்து தான் திருஷ்டத்யும்மன் அப்படின்னு வர்றாரு. அவர் தான் நம்ம துரோணர் மேலே மோதி உடைக்கிறாரு. இந்த குரூப்பில் தான் சிகண்டிங்கிற கிரகமும் வருது. நம்ம ஃபஸ்ட்டு பீஷ்மர் அந்த விசித்திர வீரியனுக்கு அம்பிகை அம்பாலிகை கூட்டிகிட்டு வருவார்ல, அந்த அம்பை இந்த பக்கம் சால்வ மன்னனாலையும் இந்த பக்கம் பீஷ்மராலையும் இழுக்கப்பட்டதில் சென்டரில் சிக்கி அப்படியே அந்த யூனிவர்ஸில் சுற்ற ஆரம்பித்து கடைசி சைஸ் சின்னதாகி அதுக்கப்புறம் சிகண்டி அப்படிங்கிற பேரில் துருபதன் குரூப்பில் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இவங்க தான் உடைக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த திருஷ்டத்யும்மன் இந்த குரூப்பில் ஜாயின் ஆனவர் தான். இப்போ இந்த திரௌபதி எங்கேருந்து வர்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த 2வது இது இருந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி குசத்வஜன், மாலாவதி அப்படிங்கிற கிரகங்கள் ரொம்ப பெருசு. அந்த கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கும். மாலாவதிங்கிற கிரகம் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இந்த யூனிவர்ஸில் சுற்றி அப்படியே வெடித்து செதறும்போது வேதவதி அப்படிங்கிற கிரகமாக மாறும். அந்த குசத்வஜன் அந்த குரூப் அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வேதவதி தனியாக இந்த மில்கி வேலை சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது இவங்க மேலே ராவணன் அப்படிங்கிற கிரகம் மோதிரும். அப்போ இவங்க உடஞ்சி சின்ன சைஸ் ஆகி அப்படியே யூனிவர்ஸில் சுற்றி இவங்க மிதிலை அப்படிங்கிற ஏரியாவுக்கு வர்றாங்க. இந்த மிதிலையில் யார் இருக்கான்னா, ஏற்கனவே சூரியன்கிட்டேருந்து 10 கிரகங்கள் வெடிக்கும். அதில் ஃபஸ்ட்டு வெடித்த கிரகம் ஈஸ்வாக்கு. அது 100 கிரகங்களாக வெடிக்கும். அதில் ஒரு கிரகத்துக்கு பேர் நிமி. அந்த நிமி வசிஷ்ட முனிவரோட மோதி அவர் எரிஞ்சு சின்ன சைஸ் ஆனதுனால அவருக்கு பேர், அந்த கிரகங்களுக்கு பேர் விதேகர். விதேகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விதேகருங்கிற ஏரியாவில் இந்த சைதை கிரகம் ஜாயின் ஆனதுனால இதுக்கு பேர் வைதேகி அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் விதேகருங்கிறதுனால மீதி இருந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த ஏரியாவுக்கு பேர் மிதிலை. இந்த மிதிலைங்கிற ஏரியாவில் சீதா ஜாயின் ஆனதுனால இவங்களுக்கு பேர் மைதிலி. இப்போ இப்படி இந்த குரூப்பு விதேகர்கள் குரூப்பில் கடைசி ஜனகர் வர்றாரு. அந்த ஜனகர் குரூப்பில் தான் இந்த சீதை ஜாயின் ஆகிறாங்க, அந்த வேதவதி. அதுக்கப்புறம் இவங்க அந்த ஏரியாவில் சுற்றி அப்புறம் அயோத்தி போய் அங்கே கடைசி லவகுஷரோடு சேர்ந்து அந்த ராமர் அந்த குரூப்பை சுற்றும்போது அந்த ராமருக்கு கடைசியில் அந்த ஈர்ப்பு விசை இல்லாததுனால இவங்க அப்படி இந்த யூனிவர்ஸில் சுற்றி திருப்பி இப்போ சைஸ் சின்னதாகி இப்போ நம்ம துருபதன் குரூப்பில் ஜாயின் ஆகியிருக்காங்க. திரௌபதிங்கிற பேரில் துருபதன் திரௌபதி. அந்த பாஞ்சாலம்ங்கிற ஏரியாவில் இருந்ததுனால இவங்களுக்கு பேர் பாஞ்சாலி அப்படின்னும் வச்சுருக்காங்க. இவங்களை அர்ஜுனன் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து அஸ்தினாபுரம் கூட்டிகிட்டு போவார். இவங்க இப்போ வேதவதி, அப்புறம் சீதை, அப்புறம் இப்போ திரௌபதியாக இருக்கிறதுனால இவங்களுக்கு பேர் திரிகாயினி. இவங்கக்கிட்ட இருந்து திரௌபதிக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த கிரகங்கள் சுருக்த கர்மா அப்படிங்கிற பையனும்
ஒரு ட்வின்ஸு பெண் கிரக பிரகதி பிரக்யா அப்படிங்கிற ட்வின்ஸ், இவங்களுக்கு பெண் ட்வின்ஸ் கிரகங்கள் பிறக்கிறாங்க. திரௌபதி வந்து 1 இயர் யுதிஷ்டரை, 1 இயர் பீமரை, 1 இயர் அர்ஜுனரா, 1 இயர் நகுலனா, 1 இயர் சகாதேவ. ஒரு முறை நம்ம பாதாள லோகத்திலேருந்து உலூபி அப்படிங்கிற நாக கிரகம் வந்து வெளிவந்துச்சு. அப்போ அது வந்து அர்ஜுனனை பார்க்கும்போது தன்னோட ஈர்ப்பு விசையில் அர்ஜுனனை இழுத்துட்டு அந்த ஏரியாவுக்கு போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு அந்த உலூப்பிக்கிட்டேருந்து வந்த கிரகம் வந்து அரவான். இந்த அரவான் அப்படிங்கிறவர் வந்து நம்ம அந்த குருச்சேத்திர பவர் நடக்கும்போது உடஞ்சி செதறிடுவார். இப்போ இந்த உலூப்பியோட அப்பா பேர் வந்து ஐராவத கௌரவ்யா. ஐராவதம்னா அந்த இந்திரனோட யானைக்கு அந்த பேர் தான். ரவி அப்படின்னாலே சூரியன். இப்போ இந்திரன் சம்மந்தப்பட்ட பேர் தான் இந்த ஐராவதம் அப்படிங்கிறது. அதனால் இந்த அர்ஜுனன் வந்து இந்த லிங்க்கு வர்றாரு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு முறை இந்த குரூப் வந்து அஸ்தினாபுரத்தில் இந்திரபிரசத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது திரௌபதியும் பீமனும் ஒரு அந்த ஏரியாவில் சுற்றிட்டு அப்படியே ஆப்போசிட் சைடு போயிடுறாங்க சுற்றிக்கிட்டு இருக்கும் பொழுது. இப்போ இங்கிட்டு வந்து அர்ஜுனனுக்கு வந்து ஈர்ப்பு விசை இல்லாமல் இவர் வந்து அப்படியே இந்த யூனிவர்ஸில் கிளம்பிடுவார். இவர் போய் சேர்ந்த இடத்துக்கு பேர் வந்து மணிப்பூரகம், அதாவது சென்ட்ரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து சித்திரவாகனா அப்படிங்கிறவர் இந்த ஏரியாவில் கிரகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்கான். இவருக்கு ஒரு கிரகம்தான் இந்த குரூப்லே வருதான். இந்த சித்திரவாகனாவோட பொண்ணுக்கு பேர் சித்ராங்கதா. இப்போ நம்ம இந்திரனோட பையனுக்கு பேர் தான் வாலி, சுக்ரீவன். இந்த வாலிக்கு பிறந்தவர் பேர் அங்கதன். இப்போ இந்த மணிப்பூரகத்தில் இருக்கிற இவங்க இந்த கிரகத்துக்கு பேரும் சித்ரா அங்கதன். இப்போ இந்த அங்கதன்கிற பேர் வந்து நம்ம இந்திரனோட சம்மந்தப்பட்டது. இப்போ அர்ஜுனன் இந்திரன்கிட்ட இருந்து வந்தவர். இந்த பேர் வந்து 3 பேரும் லிங்க் ஆகுறாங்க. இப்போ சித்ராங்கதாக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவர் தான் பப்ரு வாகனர், மான் போல துள்ளி குதிப்பார். இப்போ ஒரு முறை இந்த யுத்தம்லாம் முடிஞ்சிருச்சு. குருச்சேத்திர யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அர்ஜுனர் வந்து திருப்பி சுற்றி வந்துக்கிட்டு இருப்பார் இந்த யூனிவர்ஸில். அந்த சமயம் பப்ரு வாகனர் வந்து அர்ஜுனன் மேலே மோதிடுவார். ஏன்னா அவர் துள்ளி குதித்து மான் போல் சுற்றுறவர். அர்ஜுனன் மேலே மோதினோன்னா அர்ஜுனன் வந்து ஸ்டன் ஆகிடுவார். அவருக்கு வந்து திருப்பி சுற்றுறதுக்கான அந்த இதுவே இல்லை. அங்கே வந்து உலூப்பி வந்து அந்த நாகமணிங்கிற அந்த நாகமணியோட ஈர்ப்பு விசையில் அர்ஜுனன் வந்து திருப்பி சுற்ற ஆரம்பிக்கிறாராம். அந்த மாதிரி உலுப்பி வந்து காப்பாற்றிருக்காங்க செகண்ட் டைம் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுபத்திரை, பலராமரோட தங்கை கிரகம். இப்போ நம்ம வசுதேவரும் ரோஹிணியும் இந்த குரூப்பில் மதுராங்கிற ஏரியாவில் சுற்றி இவங்க எல்லாம் வந்து ஜாயின் ஆனதுக்கப்புறம் இவங்களுக்கு 2 பேருக்கும் வெடிச்சு செத்துறன கிரகம் தான் சுபத்திரை. பலராமருக்கும் சுபத்திரைக்கும் கிட்டத்தட்ட 17 வருஷம் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த அர்ஜுனன் இந்த ஏரியாவுக்கு வரும்போது சுபத்திரையை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து அப்படியே இந்திரபிரஸ்தம் கூட்டிகிட்டு போயிடுவாராம். இவங்களுக்கு பிறந்த மகன்தான் அபிமன்யு. அவர் வந்து விராட மன்னன் பொண்ணு உத்திரையை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து இந்த அபிமன்யுவை போரில் உடச்சி சிதறடிச்ச கிரகங்கள் ஜெயத்ரதா, துரியோதனன், துஷாதனன், துரோணர், கிருப்பர், கர்ணன், சகுனி, இத்தனை கிரகங்களும் மோதி உடச்சிச்சின்னு சொல்கிறாங்க. இந்த சுபத்திரைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்தவர் தான் இந்த அபிமன்யு. இவங்களுக்கு பிறந்தவர் தான் அந்த பரீட்சித் மகாராஜா. இவர் பிறந்தப்போ தான் அந்த கலியுகம். அந்த பரீட்சித்துக்கு பிறந்தவர் தான் அந்த ஜனமே ஜெயன். அந்த ஜனமே ஜெயன் தான்
பீமனோட பேத்திய அவர் பேத்தி கிரகத்தை வந்து அவர் தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்து அவர் சுற்றுவார். இப்போ இந்த ஜனமேஜயன்கிட்ட ஒரு சமயம் உத்தங்கர் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ராட்சச கிரகம் வந்து சேரும். இப்போ இந்த கிரகம் முதல்ல எங்கே இருந்துச்சுன்னு பார்ப்போம். இந்த உத்தங்கர் அப்படிங்கிற கிரகம் வேதா அப்படிங்கிற அந்த கிரக கூட்ட இதில் இருந்தார். இப்போ இவர் வந்து நம்ம கடகராசியில் இருக்க பூச நட்சத்திரத்துக்கிட்ட இருந்து 2 பெரிய நட்சத்திரங்களை அந்த ஏரியாவிலேருந்து எடுத்துக்கிட்டு தன்னோட குண்டலம் போல் அவர் வந்து அணிஞ்சிக்கிட்டு அவர் போய்கிட்டு இருப்பாராம் இந்த யூனிவர்ஸில். அந்த டைம் வந்து தக்ஷன் அப்படிங்கிற அந்த பாம்பு கிரகம் இவர்கிட்ட இருந்த அந்த 2 நட்சத்திரம் கிரகங்களை தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு பாதாள லோகம் போயிடுவாங்களாம். போனதுக்கப்புறம் இந்த உத்தங்கரும் அந்த ஈர்ப்பு விசையிலே இழுத்துக்கிட்டு யாரோட ஹெல்ப்னா நம்மளோட சூரியன் அதோட அந்த லைட்லையும் இந்திரனோட லைட்னிங்கோட ஃபோர்ஸ்லையும் அந்த ஸ்பீட் ஆஃப் லைட்டு அதில் அவர் வந்து போகிறாராம் அந்த பாதாள உலகத்துக்கு. எதெல்லாம் பார்த்துட்டு போகிறாராம்? நம்ம உலகம் வந்து பகலாகிறது இரவாகிறத பார்த்துட்டே போகிறாராம். அப்புறம் நம்ம ராசி மண்டலம் வந்து 12 குரூப்பாக பிரிஞ்சிருக்கு. ஒரு சக்கரத்தோட 12 ஸ்போக்ஸ் மாதிரி அது வந்து பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி அதிசயமான சோலார் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே அப்படி இந்த இந்திரனோட வஜ்ராயுதத்தோட ஹெல்ப்னாலையும் நம்ம சூரியனோட அந்த லைட்டு போகிற ஸ்பீடுலையும் அப்படியே போய் பாதாள லோகம் ரீச் ஆகிடுவாராம். உள்ளே போய் தக்ஷன் இருக்கிற அந்த ஏரியாவில் போய் இவர்கிட்ட இருந்த கிரகங்களை திருப்பி தன்னோட ஈர்ப்பு விசையில் இழுத்துக்கிட்டு அப்படி பிலாத்வாரம்னு ஏரியா இருக்கும். அது வழியாக தான் அந்த பாதாள லோகத்துக்கு உள்ளே போக முடியும், வெளியே வர முடியும். நம்ம கோயிலெல்லாம் துவார பாலகர்கள்னு வச்சுருக்காங்கல்ல, இந்த பிலாத்வாரத்தை காக்கிறவங்களுக்கு பேர் தான் துவார பாலகர்கள். துவாரத்தை காப்பவர்கள் அப்படிங்கிறதுனால தான் இந்த பேரே அவங்களுக்கு. இப்போ ஒரு சமயம் ராவணன் இந்த பிலாத்வாரத்துக்கு பக்கம் வரும்பொழுது இவரை விஷ்ணுவோட ஒரு போர்ஷன் வந்து இந்த ஏரியாவில் துவார பாலகராக இருந்தாராம். அவரோட நெகத்து பெருவிரல் நெகம் கால் பெருவிரலோட நெகத்தில் அந்த ராவணனை புஷ் பண்ணதில் அப்படியே ராவணன் 2,00,000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் விழுந்தாராம். அந்த மாதிரி துவார பாலகர்கள் அவ்வளோ பெரிய ராட்சச உருவத்தில் இருக்கிற கிரகங்கள். திருப்பி இந்த உத்தங்கர் அப்படிங்கிற கிரகம் நம்ம சூரியனோட லைட்டு, ஏன்னா லைட்டு போடுற ஸ்பீடில் தான் அந்த லைட்டோட ஸ்பீடில் தான் இவங்களும் அப்படியே வெளியே வர்றது. அப்படியே நம்ம லைட்னிங் இந்திரனோட வஜ்ராங்கிற லைட்னிங் அதையும் அந்த இதையும் பிடிச்சிட்டு அப்படி வெளியே வந்துட்டாராம் அந்த உத்தங்கர். இவர் வெளியே வரும்போது இவர் கூட சேர்ந்து அந்த பாதாள உலகத்தில் பாம்பு கிரகங்கள் நிறையா இருக்கும். எல்லாமே வெளியே இவரோட ஈர்ப்பு விசையில் வந்துருச்சு. இவர் அந்த லைட்னிங் ஸ்பீடில் போய் ஜனமேஜயன் இருந்த குரூப்பில் போய் ஜாயின் ஆகி சுற்ற ஆரம்பிக்கிறாரு. இது சுற்ற ஆரம்பிக்கும் பொழுது இந்த ஏரியாவில் இருந்த அந்த பாம்பு கிரகங்களை பூராமே ஜனமேஜயன் மோதி மோதி உடைக்கிறாராம். இப்போ இந்த தக்ஷன் அப்படிங்கிற அந்த கிரகம் என்ன பண்ணுச்சு, பக்கத்தில் தானே அமராவதி, இந்திரனோட அமராவதி, அந்த ஏரியாவில் போய் ஜாயின் ஆயிடுச்சு. இந்த உத்தங்கர் வந்து அந்த இந்திரனோட சேர்த்து அந்த தக்ஷன் கிரகத்தையும் இங்கே இழுக்கிறாராம். இப்போ இழுக்கும் பொழுது என்ன ஆகுது, அந்த ஏரியாவில் வர்றாராம் ஒருத்தர் ஆஸ்திகர்னு. அவர் யாருன்னா, இப்போ நமக்கு வந்து ஒரு ஜரத்காரு அப்படிங்கிற முனிவர் வந்து சவுத் சைடில் இருந்து அவர் வந்து நார்த் சைடுக்கு போகிறாராம் இந்த யூனிவர்ஸில். அப்போ மேலேருந்து பார்க்கும்போது
அவருக்கு அவர் இருந்த குரூப்பில் இருந்த கூட்டங்கள் பூராமே தலைகீழாக தெரியுதான் அவருக்கு. அந்த மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஜரத்காருங்கிறவர் என்ன பண்ணுறாரு, நம்ம வாசுகி பாம்பு இருக்குல்ல, அதாவது இந்த பார்க்கடையில் கடையிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, ஒரு பக்கம் 33 முக்கோடி தேவர்களும், மறுபக்கம் 66 கோடி. அப்போ இவங்க அவ்வளோ பெரிய அந்த வாசுகி பாம்புக்கு இது ஒரு ஆண் கிரகம்தான் அந்த வாசுகி பாம்புங்கிறது. இந்த இவங்க தேவர்களுக்கும் இந்த அசுரர்களுக்கும் நடுவில் இந்த பாம்பு கிரகமும் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ இதுக்கு ஒரு தங்கை கிரகம் இருந்துச்சு. அந்த தங்கை கிரகம் இந்த ஜரத்காரு முனிவரை சுத்துமா. அவங்கக்கிட்ட இருந்து வெடித்து வந்தவர் தான் ஆஸ்திகர். இப்போ இந்த ஆஸ்திகர் இந்த ஏரியாவுக்கு வரும்போது இந்த பாம்பு கிரகங்களெல்லாம், ஏன்னா இவர் ரொம்ப பெரிய உத்தங்கரை விட இவர் ரொம்ப பெரிய கிரகம், அதனால் இவரோட ஈர்ப்பு விசையில் எல்லா பாம்பு கிரகங்களும் வந்துடும். அப்படி இவர் பாதாள லோகத்துக்கு எல்லா கிரகங்களையும் இழுத்துட்டு போவார். இதில் என்ன சொல்கிறாங்க, உத்தங்கர் தக்ஷனை இழுக்கும்போது இந்திரன் தப்பிச்சு தக்ஷனை மட்டும் இந்த பக்கம் ஏன்னா இந்திரன் லைட்னிங் ஸ்பீடில் சுற்றக்கூடியவர். இப்போ இங்கே இருக்கிற மாதிரி இருக்கும், டக்குன்னு அப்படியே அடுத்து சுற்றிடுவார். அதனால அவர் தப்பிச்சு வேறு ஏரியாவுக்கு போயிடுறாரு. இப்போ இந்த தக்ஷன் இப்போ இந்த ஆஸ்திகர் அப்படிங்கிற அந்த கிரகம் வருதுல்ல, அவரோடு சேர்ந்து அப்படி பாதாள லோகம் போயிடுறாரு. இந்த உத்தங்கர் என்ன செய்கிறாரு, திருப்பி தன்னோட தேவா அப்படிங்கிற ஏரியாவுக்கு போய் சேர்ந்துடுறாரு. இப்போ ஜனமேஜயன் தன்னோட குரூப்பில் இங்கே அஸ்தினாபுரத்தில் இவர் எந்த மோதலும் இல்லாமல் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்காரு.